நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர எவர்களை நீங்கள் இறைவன் என அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடியார்களே, உங்கள் கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று கூறுவதில் நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் அழையுங்கள், உங்களுக்கு அவர்கள் பதிலளிக்கட்டும். சிலை வணங்கிகளை நீங்கள் வணங்கும் அவற்றுக்கு கால்கள் இருக்கின்றனவே அவற்றை கொண்டு நடக்கின்றனவா? அவற்றுக்கு கைகள் இருக்கின்றனவே அவற்றை கொண்டு பிடிக்கின்றனவா? அவற்றுக்கு கண்கள் இருக்கின்றனவே அவற்றை கொண்டு பார்க்கின்றனவா? அவற்றுக்கு காதுகள் இருக்கின்றனவே அவற்றை கொண்டு கேட்கின்றனவா? அவ்வாறாயின் நீங்கள் இணை வைத்து வணங்கும் அத்தெய்வங்களை உங்களுக்கு உதவியாக அழைத்து கொண்டு நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு ஒரு இடையூறை உண்டு பண்ண எனக்கு சூழ்ச்சி செய்யுங்கள். இதில் நீங்கள் சிறிதும் எனக்கு அவகாசம் அளிக்க வேண்டாம் என்று நபியே நீர் கூறுவீராக. நிச்சயமாக என் பாதுகாவலன் அல்லாஹ்தான். அவனே வேதத்தை இறக்கினான், அவனே நல்லடியார்களை பாதுகாக்கிறான். ஆகவே இணை வைத்து வணங்குபவர்களே, அல்லாஹ்வை தவிர எவற்றை இறைவனென நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவை உங்களுக்கு எத்தகைய உதவியும் செய்ய சக்தியற்றவையாக இருப்பதுடன் தமக்குத்தாமே உதவி செய்து கொள்ளவும் சக்தியற்றவையாக இருக்கின்றன. நீங்கள் அவற்றை நேரான பாதையில் அழைத்த போதிலும் நீங்கள் கூறுவதே அவை செவியுறாது. நபியே, அவை உம்மை பார்ப்பதை போல உமக்கு தோன்றுகிறது, உண்மையில் அவை உம்மை பார்ப்பதே இல்லை. நபியே, இவ்வறிவியினர்களின் செயல்களை நீர் மன்னித்து புறக்கணித்து விட்டு பொறுமையையும் கை கொண்டு மற்றவர்களை நன்மை செய்யும்படி ஏவி வருவீராக.